name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me? ஒரு மருமக ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு மருமக வர்ற பிறகு இந்த ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு யார் வீட்டை கூட்டுறது? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயே சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. தெரியுமா? இன்னைக்கு யார் சமையல் செய்யறது? இன்னைக்கு யார் துணி துவைக்கிறது? இன்னைக்கு யார் இந்த வேலையை பார்க்கறது அப்படின்னு. Very good. I like you. Thank you. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் மூத்த மருமகள்கள், இன்னொரு பக்கம் இளைய மருமகள்கள். கல்யாண பொண்ணா நடிச்சமா கட்டில் மத்த வாங்கினமா ஓடுனமான்னு இருக்கணும். அதை விட்டுப்பட்டு அதே கட்டில படுத்து புள்ளைய பெக்க ஆசைப்பட்டேன். மருமகள்களை இப்போ ஒரு மாமியார் சொல்றாங்க அல்லது வந்து அந்த உங்க ஹஸ்பண்டோட கசின் ஒரு அண்ணனோ தம்பியோ அப்படின்னா மூத்த மருமகளை எப்படி சொல்லுவாங்க? சூரிய அம்மாவோட மாட்டு வண்டியில எளிமையா வந்திருக்கிறையா. இது மூத்த நாட்டு பொண்ணு, இது 2வது நாட்டு பொண்ணு, இது 3வது நாட்டு பொண்ணு. அப்படி இவங்களோட வைஃப். யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. பெரிய மாட்டு பொண்ணு, நடு மாட்டு பொண்ணு, இல்ல லாஸ்ட் மாட்டு பொண்ணு. அப்படிதான் சொல்லுவாங்களா? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண 2ஆம் கட்சிக்காரி 3ஆம் கட்சிக்காரி சொல்லுவாங்க. அப்ப ஓகே 2ஆம் கட்சிக்காரி சூப்பரான ஒருத்தங்க. எப்படி சொல்லுவாங்க 3 மருமகளையும்? இது பெரியவா, இது சின்னவா, இது கடைசி அப்படி சொல்லுவாங்க. அடங்கொம்மால இருக்கு அதுல அங்கேயே தான் இருக்கான்னு பாப்போம். சின்ன கோடாலு பெத்த கோடாலுன்னு சொல்லுவாங்க. சின்ன கோடாரு பெத்த கோடாரு. அப்ப 4 கோடா இருந்தா என்ன பண்ணுவாங்க? 2வது கோடாலு 3வது கோடாலு. 2வது கோடாலு 3வது கோடாலு. அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான். தனக்கும் தலைவர ஊர் பேர் சொல்லிதான் சொல்லுவாங்க சார். எங்க ஊர்ல எல்லாம் ஆத்தூரா, திருநெல்வேலியா, மெட்ராஸ்காரி. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. பெருசு, நடுசு, சின்னது அப்படிதான் சொல்லுவாங்க. பெருசு, நடுசு, சின்னது. நடுசு, சின்னதா? யாரா அந்த முக்காடு போட்டு உட்கார்ந்திருக்கவே? சிறுசா இருக்குமோ? ஒருவேளை பெருசா இருக்குமோ? இது ஒரு தினுசா இருக்கே. பேசாம உள்ள பூந்து பாத்திர வேண்டியதா. எங்க மாமியார் என்ன செய்வாங்க? மூத்தவளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. நடுமருமகா கொஞ்சம் கட்டையா இருக்கும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவளுக்குள்ள சீம்பாங்க. இந்த 3வது மருமகளா கொஞ்சம் உயரமா இருப்பா. அவ பணமரத்தாங்க. என்ன கலாச்சிட்டாராமா? மூத்த மருமகளுக்கு உரியது இந்த அதிகாரம், அதை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சார் எல்லா இன்சார்ஜும் அவங்க தான். அந்த அப்ரண்டிஸ் மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யறது, அதாவது ஏவி விடுற வேலையெல்லாம் செய்யறதா. ஓ ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஒரு சாமி கும்பிட நாங்க முன்னாடியே போயிடுவோம் சார். 2 நாள் முன்னாடியே போயிட்டு எல்லா வேலையும் நாங்க செய்வோம். அந்த நேரத்துக்கு வந்து தட்டு மட்டும் தூக்கத்துக்கு வந்துருவாங்க. சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. உப்பு கறிக்குது நான் மாமியார் கிட்ட போட்டு கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. அதுக்குதான் அப்படி சொல்றது. நாங்க எதுக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே எல்லா வேலையும் விழுந்து விழுந்து அவங்களே செஞ்சுடுவாங்க. இந்த வீட்டுல நான் யாரு? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? உன் பொண்டாட்டிக்கு தம்பி, உனக்கு மச்சினே, உன் மகளுக்கு தாய் மாமன், இப்படி பல ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். அவங்க உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் சொல்லுவாங்க. உட்காந்துக்கிட்டே. ஆமா, நம்ம வந்து ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சார். ஓ லேர்னிங் process. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வந்து ஆஃபீஸ்க்குலாம் போறா, அவ கணக்கெல்லாம் நல்லா எங்க மாமனார் அவ நல்ல அந்த முன்னாடி கால்குலேட்டர் தானே, கால்குலேட்டர்லாம் நல்லா ஃபாஸ்ட் எடுத்துட்டு அவள்கிட்ட கேட்டு மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ. அது அவங்க வந்து அந்த 8 8 16 கால்குலேட்டர் தான் தட்டுவாங்க. அடங்கொம்மால வெளியே போகல சமைச்சு வச்சிரு அப்படின்ட்டு போயிருவாங்க. எங்க போவாங்களோ தெரியாது. அதுக்கப்புறம் சாப்பிடுறது கரெக்டா வருவாங்க. எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். சமையல்னா சமையல் மட்டும் இல்ல சார். துணி துவைக்கணும், சாமான் தைக்கணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும். ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். நான் தான் மூத்த மருமக. நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். அப்படித்தான். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா.
என்னைக்காவது நைஸா கூப்பிட்டு அடிச்சிருக்காங்களா அவங்கள? அடிச்சது இல்ல. அடிச்சதுனா சாமியா திட்டுவாங்க. ஒண்ணு சொல்றேன் பா, இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். நொய்யு நொய்யுன்னு